வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு நகரத்தோட கதை. ஆனா இது சாதாரண கதை இல்ல. ஒரே ராத்திரியில இந்தியாவோட வரைபடத்துல இருந்தே காணாம போன ஒரு ஊரோட கதை. ஆமாங்க, தனுஷ்கோடியோட கதை தான். யோசிச்சு பாருங்க, ஒரு முழு ஊரு ஒரே ராத்திரியில எப்படி காணாம போக முடியும்? நம்ம சினிமாவுல இல்லைன்னா கதைகள்ல கேக்குற மாதிரி இருக்குல்ல. ஒரு பரபரப்பான ஊர் அடுத்த நாள் காலையில இருந்த சுவடே இல்லாம போயிடுச்சுன்னா எப்படி? வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம். முதல்ல இன்னைக்கு தனுஷ்கோடி எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். இது வெறும் ஒரு பழைய கதை மட்டும் இல்லங்க. இயற்கையோட சக்தி எவ்ளோ பெருசுங்கிறதுக்கு நம்ம கண்ணு முன்னாடியே நிக்கிற ஒரு அமைதியான சாட்சி, ஒரு புதிர் மாதிரி. ஆமாங்க. இன்னைக்கு நீங்க தனுஷ்கோடிக்கு போனீங்கன்னா உங்கள வரவேற்கிறது வெறும் இடிஞ்சு போன சுவர்களும் காதுல விழுற கடலோசையும் மட்டும்தான். ஒரு காலத்துல மக்கள் வாழ்ந்த, சிரிச்ச, வியாபாரம் செஞ்ச அந்த இடத்தோட தடங்கள் எல்லாமே இப்போ மணலுக்குள்ள பொதிஞ்சு கிடக்குது. ஆனா அந்த ஒரு கோரமான இரவு வர்றதுக்கு முன்னாடி தனுஷ்கோடி எப்படி இருந்துச்சு? சும்மா இடிபாடா மட்டும் இல்லாம உயிரோட்டமா இருந்த அந்த பழைய தனுஷ்கோடிய பார்க்கலாமா? வாங்க, டைம்ல கொஞ்சம் பின்னாடி போவோம். அப்போ தனுஷ்கோடிங்கிறது சும்மா ஒரு சின்ன கிராமம்லாம் இல்ல. அது ஒரு செம பிஸியான இடம். ஒரு பக்கம் புனித யாத்திரைக்காக வர்றவங்க, இன்னொரு பக்கம் வியாபாரிகள். ஒரே சந்தடியா இருக்கும். சொல்லப்போனா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல ஒரு முக்கியமான இணைப்பு புள்ளியா இருந்துச்சு. ஆன்மீகமும் சரி, வர்த்தகமும் சரி, ரெண்டும் சேர்ந்து அந்த ஊருக்கு ஒரு தனி கலையே கொடுத்துச்சு. பாருங்க, இந்த ரயில் பாதை தான் தனுஷ்கோடியோட லைஃப் லைன். பாம்பன்ல இருந்து தனுஷ்கோடி வரைக்கும் போன இந்த டிராக்வே வெறும் ஆட்களை மட்டும் ஏத்திட்டு போகல, அது அந்த ஊரோட மொத்த பொருளாதாரத்தையும் மக்களோட நம்பிக்கையும் சேர்த்து சுமந்துட்டு போயிருக்கு. அதோட அங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கூட இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல போஸ்ட் ஆஃபீஸுங்கிறது எவ்ளோ பெரிய விஷயம். வெளியுலகத்தோட அந்த ஊர் மக்களை இணைச்ச ஒரு முக்கியமான ஜன்னல் மாதிரி அது. இப்படி இவ்வளவு உயிரோட்டமா பரபரப்பா இருந்த ஒரு ஊரோட தலையெழுத்தையே ஒரே ஒரு ராத்திரி புரட்டி போட்டுச்சு. அந்த இரவு, அந்த ராட்சச அலை வந்த இரவு. வருஷம் 1964. ஒரு ஊரோட சரித்திரத்துல சில வருஷங்கள் மறக்க முடியாததா இருக்கும். ஆனா தனுஷ்கோடியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அதோட முடிவா அமைஞ்சது. எல்லாமே ரொம்ப வேகமா நடந்து முடிஞ்சிருச்சு. டிசம்பர் 22ஆம் தேதி ராத்திரி ஒரு பெரிய சூறாவளி புயல் கரையை கடக்க ஆரம்பிக்குது. கரெக்டா ராத்திரி 11:55 வாக்குல பாம்பன்ல இருந்து கிளம்பின பேசஞ்சர் ட்ரெயின் தனுஷ்கோடி ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் தூரத்துல வரும்போது திடீர்னு ஒரு ராட்சதால அந்த ரயில அப்படியே முழுசா கடலுக்குள்ள எடுத்துட்டு போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சு பார்க்கும்போது தனுஷ்கோடின்னு ஒரு ஊரே அந்த இடத்துல இல்ல. மழை அந்த இரவோட மொத்த கோரத்தையும் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அது மழைதான். சும்மா சாதாரண மழை இல்ல, வானமே பொத்துக்கிட்டு ஊத்துன மாதிரி நிக்கவே நிக்காத பேய்மழை. கடலையும் நிலத்தையும் ஒன்னா கலந்த ஒரு பெருமழை. புயல் ஓய்ஞ்சு அடுத்த நாள் காலையில வெளிச்சம் வந்த பிறகுதான் நடந்த பேரழிவோட உண்மையான முகம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அத பார்த்தவங்க, ஏன் அத கேட்ட உலகமே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு. இந்த ஒப்பீட பாருங்க, எவ்வளவு வித்தியாசம்னு. டிசம்பர் 22க்கு முன்னாடி அது ஒரு துடிப்பான பரபரப்பான ஊர். ஆனா ஒரே ஒரு ராத்திரிக்கு அப்புறம் டிசம்பர் 23லிருந்து அது வாழவே தகுதி இல்லாத ஒரு பேய் நகரம். இது சும்மா பேர்ல வந்த மாற்றம் இல்ல, இது ஒரு ஊரோட முற்றுப்புள்ளி. ஆமாங்க, இது சும்மா மக்கள் சொல்ற பேரில்ல. நம்ம அரசாங்கமே அதிகாரப்பூர்வமா தனுஷ்கோடிய கோஸ்ட் டவுன், அதாவது மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம்னு அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க யாரும் நிரந்தரமா தங்கி வாழ்றதுக்கு அனுமதியே கிடையாது. சரி, இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு அங்க என்னதான் மிச்சம் இருக்கு? வெறும் இடிபாடுகள் தானா? இல்ல. அந்த மணல் பரப்புல இன்னிக்கும் அந்த கோரமான ராத்திரியோட எதிரொலிகள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. இப்போ தனுஷ்கோடிங்கிறது வெறும் மணல், இடிஞ்சு போன கட்டிடங்கள், கடலோசை, இது மட்டும் இல்ல. அது நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை. இயற்கையோட சக்திக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு சின்னவங்க அப்படிங்கறத ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு அழியாத கதை. யோசிச்சு பாருங்க, ஒரு இடம் வெறும் நினைவா மாறிட்டா அங்க என்ன மிச்சம் இருக்கும்? ஒரு ஊரையே கடல் முழுங்கிடலாம், ஆனா அதோட கதைகளை, அதையும் அங்க வாழ்ந்த மக்களோட நினைவுகளையும் அவ்வளவு சீக்கிரம் அழிக்க முடியாது. அந்த கதைகள் தான் தனுஷ்கோடியை இன்னைக்கும் உயிரோட வச்சிருக்கு. அது நமக்கு ஒரு எச்சரிக்கையாவும் இருக்கு. இயற்கையை நம்ம எப்படி மதிக்கணும்னு கத்துக் கொடுக்குற ஒரு பாடமாவும் இருக்கு. ஆனா அந்த பாடத்தை நம்ம உண்மையிலேயே கத்துக்கிட்டோமா?